இப்போ நாம் fiverr.comல எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜாயின், இங்கே உங்கள் இமெயில் ஐடியை கொடுங்க. என்னுடைய இமெயில் ஐடி saravanan.selvaraj2244@gmail.com. ஒரு யூசர் நேம் செலக்ட் பண்ணுங்க. இந்த யூசர் நேம் தான் ஃப்யூச்சரில் ஃபைவரில் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆக போகுது. இப்போ நான் ஜான் XXXன்னு கொடுக்குறேன். அதாவது ஒரு இந்தியன் நேம் கொடுக்காதீங்க. அதாவது ஒரு குமார் இல்லை ராம் இல்லாட்டி சந்தோஷ் இந்த மாதிரி நேம்லாம் கொடுக்காதீங்க. இப்போ ஒரு அப்ராட் நேம் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஒரு பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுங்க. 9 அக்ரி த டேர்ம்ஸ், ஜாயின் கொடுத்துட்டிங்களா? மேலே காமிக்கிது வந்து பாருங்கள், வெல்கம் பேக் ஜான் XXXன்னு காமிக்கிது பார்த்தீங்களா? இன்னும் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகலை. உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். போங்க, நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணினீங்கன்னா fiverr.comல இருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். பார்த்தீங்களா? ஆக்டிவேட் யுவர் நியூ அக்கௌண்ட்டுன்னு கேட்குது இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்குது இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயம் பண்ண முடியும். அதெல்லாம் ஒவ்வொன்றா ஃப்யூச்சரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு உங்கள் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுல் ப்ரொஃபைல் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஃபுல் நேம் சரவணன் செல்வராஜ். உங்களை பற்றி ஏதாவது கொடுங்க. இப்போ நான் என்னை பற்றி ஐ லைக் ஆன்லைன் ஜாப்ஸ் அண்ட் ஐ விஷ் டு டூ த சேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சருங்கிற இடத்துல நீங்கள் எதுவுமே கொடுக்காட்டி இந்த ஷீப்புடைய இமேஜ் தான் வரும். ஓகேங்களா? ஆனால் இப்போதைக்கு எந்த இமேஜஸும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இமேஜ் கண்டிப்பாக கொடுக்கணும், ஆனால் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். அது எப்படி வந்து கொடுக்குறதுன்னு நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் கொடுத்துக்கங்க. சேவ் கொடுங்க. வந்துச்சா? அதே மாதிரி ஃபைவரில் என்ன ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைவரில் ஒரு வேலையாள், அதாவது ஒரு எம்ப்ளாயியாக இருந்து மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு தரவும் முடியும். இல்லை நீங்கள் ஒரு முதலாளியாக மாறி, அதாவது நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக மாறி மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கவும் முடியும். ஓகேங்களா? அதனால் ஃபைவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ண முடியும். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் ஃபைவரில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோஸ்க்கு நாம்